இந்த சாப்டர் ஸ்டார்ட்டிங்கில அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனா அந்த அட்டாக் வந்து வந்து படவே இல்லைங்க குயின் மேல. என்ன இது என்னோட ஸ்ட்ரென்த் வந்து பத்தலையா? இல்ல என்னோட ஸ்வாட்மேன்ஷிப்போட பவர் என்ன பத்தலையா? அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ஓகே தான். ஆனா ஓனர எப்படிம்மா ஸ்வாட் டெக்னிக் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் லீப்பிங்கோட ஸ்வாட் டெக்னிக் தான் என்னோடத விட சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு அவங்க மனசுல நினைக்கிறாங்க. உன்னை எப்படியாவது நான் அழிக்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. குயின் சொல்கிறாங்க, ஒரு தவளை இன்னைக்கு பாம்பை விழுங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தவளை எப்படி தப்பிச்சு போகலாம்ல அப்படின்ட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அடுத்தாட்டி பார்க்கலாம், உன்னை அடுத்தாட்டி வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து பிடிக்குதுங்க. என்ன நீ பண்ணுற அப்படின்ட்டு அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கை வந்து நல்லா பிடிச்சிருச்சுங்க. என்ன நீ கொல்ல பார்க்குறியா? நீ கொன்னாலே பிரச்சனை இல்லை. இந்த பாடி ஓனர் தான் சாவான், ஆனால் நான் சாக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு சத்துன்னு வந்து நூடுல்ஸ் அடிக்குதுங்க. ஒளிஞ்சு போ சாத்தானேன்ட்டு. என்னை கொல்றது வந்து ஈஸி தான். ஆனால் வெளியே ஒருத்தன் நிற்கிறான் பாரு, அவங்ககிட்ட நான் தோற்று போக விரும்பலை. உன்னை வந்து அவங்ககிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சாப்பாடு விட்டு அடிப்ப அப்படின்ட்டு அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் இது என்னது இது நார்மலாலாம் இது மாதிரி தெரியலையே, என்னோடய பவர் எல்லாமே இறங்கிட்டுருக்கு அப்படின்ட்டு ஆன்னு கத்திட்டு அவங்க அந்த டார்க்னஸ் பவர் எல்லாம் போய் வெளியே போயிடுச்சுங்க. அவ்வளோதான் அவங்க ஜோலி முடிஞ்சுச்சு. வெளியே போயிட்டியா, ஆனால் என்னோடய நூடுல்ஸ் போச்சு அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து வெளியே அங்கே இங்கேயும் நடந்துகிட்ருக்குறாங்க. அப்புறம் அவங்க வந்து வர்றாங்க. நீங்கள் வந்துட்டிங்களா அப்படிங்க. அப்படின்ட்டு அவங்க வர்றாங்க. அவ ட்ரெஸ் எங்கடா போச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மூக்கில் ரத்தம் ஒழுகிட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்புறம் நம்ம ஆல்ஃபா ஸ்குவாடு இந்த கோடாரி தாங்க காட்டுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்ணி எப்படியும் வந்துட்டாங்க இங்கே. கரெக்டாக பிரேக் பிடிச்சி நிற்கிறாங்க. என்னென்னு பார்த்தா இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறான் அப்படின்ட்டு இவன் கையில் மாட்டினா விடமாட்டான் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னோடய சென்சார்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்குதுங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர டேமேஜில் இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொம்பளை தான். அவள் மட்டும் ஒரு நாள் தனியாக மாட்டு, நான் முதல் பவர்ஃபுல் ஆகிட்டு அவளை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க நினைக்குதுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம குயின் தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் தாங்க இந்த டேமேஜ் ஆகிருக்குது. அவள் எப்படி முதல் வீக்காக தானே இருந்தா, அப்புறம் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகிறான்? அடுத்தாட்டி கண்டிப்பாக நம்ம சிப்பை மெமரி கார்டாவது சேஃப்டி பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்குதுங்க. அப்புறம் நம்ம ஸ்வாடு வந்து அவன் எப்படி திரும்ப அதுக்குள்ளே இங்கே வந்தா, எல்லா இடத்துலையுமே இருக்கிறானே அவன், சரி நம்ம சுற்றி போகலாம் அப்படின்ட்டு அவங்க பயங்கர வேகமாக வீட்டை சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த சைடு சுற்றினாலும் நம்ம பப்பிக்கிட்டேயே வந்து மாட்டிக்கிறாங்க. எந்த சைடு போனாலும் வந்துடுறானே இவன் வேற, இதுக்கு மேலே முடியாது, நானா நீயான்னு பார்த்துக்கலாம், செத்தா சாகிற, அதுக்கு முன்னாடி உன்னையும் சாகடிச்சிட்டு நான் சாகிறேன், விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க வேகமாக அட்டாக் பண்ண வந்துட்டுருக்குறாங்க. பப்பி வேந்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. இவனோட டேஞ்சர் லெவல் வெறும் 0 தான் அப்படின்ட்டு, இவன் ஒர்த்லெஸ் தான் அப்படின்ட்டு வெல்கம் ஹோம்னு போட்டுருதுங்க. வெல்கம் ஹோமா அப்படின்ட்டு அவன் உங்களை அன்போடு வர வைக்கிற வீட்டுக்கு அப்படின்ட்டு போங்க அப்படின்னு சொல்லுதுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்புறம் அந்த இடத்த வந்து சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க. நான் ஃபைனலாக வந்துட்டேன், நான் பிறந்த இடத்துக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து கண் கலங்குறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க இவங்களை வந்து உருவாக்கிக்கிறாங்க. அந்த கோடாலி அப்படியே அந்த ஸ்பிரிட்டை பறந்த மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே இயர்ஸ் போக போக அப்படியே வெட்ட வெட்ட அவங்க வந்து சின்ன குழந்தையிலேருந்து அப்படியே பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் ஒரு நாள் மலையில் வந்து நம்ம ஹீரோ வந்து விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க கோடாரியை. ஐயோ மாஸ்டர் என்னை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்ட்டு அந்த ஸ்வாட் பிட் சொல்லுதானே, நம்ம ஹீரோ கேட்கலங்க. அப்புறம் அப்படியே 10-15 வருஷம் அப்படியே ஒரு 200-500 வருஷம் போயிடுதுங்க. அப்புறம் அந்த கெட்ட திங்ஸ் எல்லாம் அந்த கெட்ட எண்ணம் வந்து வந்துடுச்சுங்க. அவன் எப்படி என்னை விட்டு போகலாம், அவனை பழி வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த
ஒருத்தன் அந்த ஸ்வாட் கில்டு வந்து விட்டுட்டு வந்தா சொல்கிறான், உங்களுக்காக நான் ஸ்வாட் கில்டையே வந்து விட்டுட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க, என்னை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பிளாக் கலர் லிக்விட் ஒன்று தராங்க. இதுதான் எங்கள் டார்க் கில்டை கண்டுபிடிச்ச நியூவான போர்ஷனு, இதை குடிங்க உங்களுக்கு பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குடித்தா எனக்கு பவர்ஸ் கிடைக்குமா? நல்ல வேளை அந்த ஸ்பெல் யூஸ் ரைட் பண்ணுற வந்து சொன்னான். அதனால எனக்கு இங்கே தெரிஞ்சிச்சு இந்த டார்க் கில்டு எவ்வளோ பவர்ஃபுல்னு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முந்தின சாப்டரில் வந்து நம்ம குயின் வந்து ஒருத்தனை கொன்று இருப்பாங்கல்லங்க, அதுதாங்க. அப்புறம் அதை வந்து குடித்தேனே என்னால் ஃபீல் பண்ண முடியுது, என்னோடய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கோடாலியிலேருந்து ஒரு ஆறா வந்தோடனே, என்னடா இது இவ்வளோ பெரிய பவராக இருக்குது அப்படின்ட்டு அவன் பார்க்குறாங்க. பக்கத்தால் வந்து பார்த்தா இது வெறும் கோடாலி தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. மண்டிகிட்டுன்னு சொன்னோன்னே அவன் வந்து முட்டி போட்டாங்க. சீனியர் உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய பேர் வந்து டீமன் ப்ரூயா அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. உனக்கு வந்து பவர் தானே வேணும், அப்போ இந்த வெப்பனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் அந்த கதையெல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் அவங்க வந்து காண்டோட போகிறாங்க. அந்த ஹோலி ஸ்வாடு பாடிக்குள்ளே இருந்துட்டு 500 வருஷங்களாச்சு, என்னை தேடி கூட அவன் வரலையில்ல, இன்றைக்கி அவனை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து வேகமாக போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு மழை வர்ற மாதிரி இருக்குது, நம்ம விறகு வெட்டலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஓ ஹோலி ஸ்வாட் நீ வந்துட்டியான்னு அவங்க வந்து திரும்ப ஸ்வாடாகவே மாறிட்டாங்க. எத்தனை வருஷங்களாச்சு இந்த வாய்ஸை கேட்டு அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்க. நல்ல வேளை நீ கரெக்டான நேரத்துக்கு வந்துட்ட, இப்போ தான் விறகு வெட்டலான்னு யோசிச்சு நீ கரெக்டாக வந்துட்ட அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் வந்து அப்புறம் அந்த கோடாலி ஸ்பிரிட் வந்துட்டு, நான் வந்து என்னை எடுக்க விட்டால் தானே, நான் அதை விட மாட்டேன், நீ வந்து என்னை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிற, இதுவே ஒரு உடஞ்ச ஸ்வாடு, எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீ இந்த ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன்ட்டு அவங்க காண்டாகிறாங்க. அப்புறம் நீ வந்து என்னை ரெஃப்யூஸ் பண்ணுறியா, ஆனால் உன்னை தொடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி வச்சிருந்த கோடாலியோட ஃபீலிங் வருது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. அந்த ஃபீலிங் அதே தான் அப்படின்ட்டு அவங்க அப்படியே வைப்ரேஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டையை எடுத்து சரி ஆரம்பிக்கலாம் ஹோலி ஸ்வாட், ஆனால் நீ ஹோலி ஸ்வாட் மாதிரியே இல்லை, எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. நான் இந்த பேச்சுக்கெலாம் நான் மசீர் ஆள் இல்லை அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் ஓங்கி ஒரு வெட்டுன்னு நான் மனசு மாற மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அடக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு வெட்டுன்னு என்ன சுகமாக இருக்குது அப்படின்ட்டு சத்தம் போடுறாங்க. ஆல்ஃபா என்னடா சத்தம் வித்தியாசமாக வருது அப்படின்ட்டு அவன் கேட்குறாங்க. பரவாயில்ல சத்தமும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவன் வந்து இன்னொரு கட்டையை எடுத்து வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்பமாக இனிக்குதையா அப்படின்ட்டு அவங்க வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கட்டையும் வெட்டி முடிச்சுட்டு, ஆல்ஃபா உனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி வந்து எங்கிட்ட ஒரு கோடாலி இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் வெட்டும் போது வந்து அந்த கோடாலியோட ஃபீலிங் எனக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம அந்த கோடாலி வந்து ஆமாம் மாஸ்டர் நான் உங்களை மன்னிச்சிட்டேன், உங்களை வந்து நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ட்டு அது வந்து சொல்லுதுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த வீட்டோட அந்த ஷீல்டு மட்டும் உடையாமல் இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக கோடாலி எடுத்துகிட்டு வந்திருப்பேன், ஆனால் என்ன பண்ணுறது, நான் வேற ஒரு வெப்பனை தான் செஞ்சாகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. மாஸ்டர் நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, உங்களுக்கு அடுத்த வெப்பனாவது நல்லபடியாக அமையும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க வேனிஷ் ஆகி போயிட்டாங்க ஆஃப்டர் லைஃப்க்கு. அப்புறம் சரி நான் அந்த கோடாலி செஞ்சேன்னா உனக்கு வேலை இருக்காது, நீ வந்து இப்படியே ஹோலி ஸ்வாடாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. சரி நம்ம போய் சமைக்கலாம் அப்படின்ட்டு விறகு தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹோலி ஸ்வாடு வந்து அந்த பையனாகவே மாறிடுச்சுங்க. இங்கே என்னடா நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானாடா அந்த கோடாலி உருவாக்கிட்டு
ஐயோ! நான் எதுக்குங்க இங்கே இருக்கிறேன், கடவுளே என்னை ஏன்டா படைச்ச அப்படின்ட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி உனக்கு இந்த ஸ்வாட் டெக்னிக் எப்படி கிடச்சுன்ட்டு நம்ம குயின் கேட்குறாங்க. இது வந்து எனக்கு வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. நான் வந்து இந்த டார்க் கில்டு வந்து ரொம்ப அரகண்ட்டாக நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்கள ஸ்பை பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக அவங்க இடத்த நோக்கி போயிட்டுருந்தேன். அப்போ வந்து அவங்க வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டு வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால நான் வந்து தப்பிச்சு போய் ஒரு குழியில் விழுந்துட்டேன். அங்கே தான் வந்து உங்களோட அந்த குயின் எலிசபெத்தோட டெக்னிக்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சி, அப்புறம் அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து என்னை ஹீல் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாமல் என் பவரை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டேன் நான். ஆனால் என்ன பண்ணுறது, இதோட பாதி மட்டும்தான் இருக்குது. முழுசாக என்னால் அடுத்த லெவலுக்கு போகிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுன்னு சொல்கிறாங்க, உனக்கு பவர் வேணுமா, சீக்கிரமாகவே ஸ்ட்ரென்த் ஆகணுமா, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த டார்க்னஸ்லேருந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம ஹீரோ சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்புறம் என்னாச்சு, எனக்கும் பவர் வேணுன்ட்டு அதை பாடிக்குள்ளே அலோவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க குயின் ஆச்சு அவங்க. அப்புறம் ஆச்சு அந்த எல்ட்ரு தாங்க, பேர் வேறு டக்குன்னு மறந்துடுது. அப்போ நம்ம குயின் கேட்குறாங்க, அப்போ இதுக்கெல்லாம் அந்த இவன் தான் காரணமா? அப்போ சரி, அவன் வந்து உன் க்ளோன் பாடி வந்து உன்னோட பாடிக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கான். அவன் ஒரிஜினல் பாடி வந்து வேறு எங்கேயோ இருக்குது சீலாகி, அதனால தான் க்ளோன் பாடி அனுப்பிச்சு உன்னை பொசஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு நம்ம குயின் சொல்கிறாங்க. க்ளோன் பாடியோ? அப்போ அது வந்து என்ன ஆக்டோபஸா? அப்போ ஏதோ சாப்பிட்ற பொருள் போல். இந்த உலகத்தோட ஆக்டோபஸ் வந்து நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. அப்போ அது டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு நம்ம குயின் கேட்குறாங்க. எனக்கும் தெரியல, நான் உங்களோட சீலை வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரியான மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியல, பிடிச்சா அதையும் சமைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. திடீர்னு எங்கடா போயிட்டீங்க, நம்ம என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தால் திரும்ப எங்கே சோறுத்துக்கே போயிட்டீங்களே அப்படின்ட்டு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. சரி வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து திறக்கிறாங்க. என்ன ஒரு ஒளி, சூரிய ஒளியில் கூட இப்படி ஒரு வெளிச்சத்தை நான் பார்க்கலையே அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு வந்து பயங்கரமாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடாச்சே நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுக்கிறாங்க. அதோட வந்து இந்த சாப்டர் வந்து முடிஞ்சுங்க கைஸ். அப்புறம் கொஞ்ச நாள் வீடியோ வந்து இருக்காது. எங்கள் ஊரில் வேறு கொஞ்சம் திருவிழா போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் வீடியோ வரல. கொஞ்சம் எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க கைஸ். ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் கைஸ்.